சார், உச்ச நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நீர் பெற பாடுபட்டது அதிமுக அரசு. இப்போ கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செஞ்சோம். ஆனா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை கிடப்பில போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி. காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அவருக்கு அது என்ன நிலையில இருக்குதோ தெரியும். காவேரி ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்குன்னு அவர் சொல்ல சொல்லுங்க. அதே போல அன்வர் ராஜா இப்ப திமுக வந்திருக்காரு சார். அதை தொடர்ந்து மற்ற திமுக அதிமுக தலைவர்கள் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குமா சார்? எனக்கு தெரியாது. ஏன்னா அன்வர் ராஜா தன் காரணத்தை சொல்லியிருந்தாரு, பலர் அப்தீத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது அவர் சொல்லலாம், நான் சொல்லலாமா? ஒரு பக்கம் அதிமுக அன்வர் ராஜா வெளியேறி திமுக இணையறாரு, மறுபக்கம் எடப்பாடி போற இடத்துல எல்லாம் சீமான் விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. கடைபிடிச்சு 4 பேர் வரலாம், 4 பேர் வரலாம் வரலாம். கடைபிடிச்சு வச்சுட்டு என்ன பண்ற, யார் வரலாம் அங்க வாங்க சார், அவங்க சார். தமிழக முதல்வரோட உடல்நிலை எப்படி சார்? காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில இடங்கள்ல இந்த நத்தம் புறம்போக்கு இடங்களை வசிக்கிறவங்களுக்கு பட்டா இன்னும் கொடுக்கலன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். 8000 பேர் வருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.